Hi, this is me, Sujitra, counseling psychologist and psychotherapist. யோசிச்சிருக்கீங்களா, பல தடவை நம்ம தூங்கணும் அப்படின்னு நினச்சி கரெக்டாக பெட்டுக்கு வந்த உடனே நம்ம எல்லாருமே ரொம்ப ஓவர் ஆக்டிவ் ஆகும். அண்ட் இந்த ஓவர் ஆக்டிவ்னஸ்க்கு காரணம் இந்த ஓவர் திங்கிங். ஹியர் இஸ் வை யூ ஓவர் திங்க் அட் நைட். ஒரு நாள் முழுக்க நம்ம மைண்ட் பிஸியாகவே இருக்கும். கால்ஸ், பீப்புள், ஒர்க் அப்படின்னு பல டிஸ்ட்ராக்ஷனோடு இருக்கும். நம்ம பிரெயினுக்கு நம்ம எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்கிறதே இல்லை. நைட் நேரத்தில் எவ்ரி திங் இஸ் குவைட். ஒரு சைலன்ஸ் உங்கள் எமோஷன்ஸ், தாட்ஸை வெளியே கொண்டு வருது. அண்ட் யூ கேனாட் அவாய்ட் இட். நைட் டைம் ஆனால் உங்கள் பிரெயின் என்ன திங்க் பண்ணும் அப்படின்னா, இது ஒரு பர்ஃபெக்ட் டைம் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு நினைக்கும். சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட இப்போது அதை பற்றி யோசித்தா அதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பிரெயின் திங்க் பண்ணும். ஆல்சோ இந்த டைம் தான் உங்கள் நர்வஸ் சிஸ்டம் ஒரு ஷிஃப்ட் வரும். காலையிலேருந்து இருந்த ஒரு நர்வஸ்னஸ், ஒரு ஆன்ஷியஸான ஒரு நர்வஸ் சிஸ்டம் இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆகும்போது உங்களுக்குள்ளே இருந்த சப்ரஸ்ட் எமோஷன்ஸ் சர்ஃபேஸ் லெவல் வரும். சில சமயம் நைட்டு நீங்கள் ஓவர் திங்க் பண்ணும்போது டூ எமோஷ்னலாக நான் மாறுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இட் ஜஸ்ட் மீன்ஸ் உங்கள் மைண்ட் உங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் கேட்சப் பண்ண பார்க்குது, ப்ராசஸ் பண்ண பார்க்குதுன்னு அர்த்தம். ஓகே மேம், நான் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு, ஏன் ஓவர் திங்க் பண்ணுறேன்னு தெரிஞ்சிச்சு, இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்ற கொஸ்டின் இருந்துச்சுன்னா இதுதான் என்னோட ஷார்ட் ஆன்சர். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஓவர் திங்கிங் இருக்குது நைட்டில் அப்படின்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 3 minutes ஜேர்னல் பண்ணுங்கள். ஹோல் டே உங்களுக்கு எப்படி போச்சு, என்னென்ன இருந்துச்சு, உங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்லைட் ரைட் அப் பண்ணுங்கள். தட் வில் ஹெல்ப் யூ நாட் டு ஓவர் திங்க் இன் த நைட்.